மக்களே, வெல்கம் டு மை சேனல் வித் லவ் ஜெனிஃபர். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சமையல், அதுவும் சிக்கன் வெச்சு. எஸ், சிக்கன் ஸ்டியூ. So, chicken stew. இது ஆக்சுவலி என்னோட ஃபேமிலிக்கு எப்படி வந்ததுன்னா, இது நாங்கள் ரொம்ப வருஷமாவே வந்து என் அம்மா வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் வெஜ் இஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ வெஜ் இஷ்டு தான் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஓணம்க்குலாம் யூஸ்வலாக இதுதான் இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் நினைக்கிறேன். பட் ஆனால் கேரளைட்ஸ் நிறைய பண்ணுறதுனால என் அம்மா எனக்கு வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வெஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சிக்கன் இதில் என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண ஒரு டிஷ் தான் இது. அண்ட் என்னோட வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஆனால் இது கொடுத்தனா இடியாப்பம் அண்ட் சிக்கன் ஸ்டியூனா he just loves it. ஸோ அதனால வந்து இது எங்கள் எல்லாரோட ஃபேவரட்டும் கூட. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஸ்டியூவில் வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிக்கன், இன்னொன்று வந்து தேங்காய். ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் இருந்தாலே வந்து நீங்கள் சூப்பராக வந்து சிக்கன் ஸ்டியூ பண்ணிடலாம். அண்ட் பட் ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஊற வைக்கிறதுக்கும் சேர்ந்து அரைக்கிறதுக்கும் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் இப்போ தனித்தனியாக சொல்லிடுறேன். பட் அது எல்லாமே சேர்ந்து அரைச்சி நான் வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 1/2 கிலோ. போன்லெஸ்ஸாக இருந்தால் பெட்டர், உங்களுக்கு போன்லெஸ் பிடிக்கும் அப்படின்னா. பட் ஆனால் போனோடையும் நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இட் வில் பி நைஸ் ஒன்லி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். பச்சை மிளகா பேஸ்ட் ஒரு 10 பச்சை மிளகா அரைச்சு ஒரு பேஸ்ட் வரும்னா அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன். லெமன் 1. சால்ட் தேவையான அளவு. இப்போ நான் சொன்னது வந்து என்னன்னா, சிக்கனோட மேரினேட் பண்ற இன்கிரீடியன்ஸ். பட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்ல போறது கோகனட் மில்க் எடுக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ். ஸோ அதுக்கு தேவையானது தேங்காய், கோகனட். 3/4 தேங்காய் இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நான் எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தை, தேங்காய் பத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு 12 பீஸ் நான் எடுத்திருக்கேன். பட்டை 2, கிராம்பு ஒரு 4, ஒயிட் பெப்பர் 1 டீஸ்பூன், பே லீஃப் அதாவது பட்டை இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1. தேங்காய் எண்ணெய், இது தேங்காய் எண்ணெயில பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. சிக்கன் வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி 1/2 hour வந்து ஊற வைக்கணும். ஸோ அதனால நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது எதெல்லாம் மேரினேட் பண்றோம் அப்படின்னா, சிக்கன், அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக பச்சை மிளகா பேஸ்ட், ஒயிட் பெப்பர், லெமன் ஜூஸ் அண்ட் உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்டே ஊற வச்சாச்சு. 1/2 hour அது தனியாக எடுத்து வச்சிருங்க. அண்ட் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்காய் பால் எடுக்கிறப்போ அந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தேங்காய் ஃபுல்லா அரைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பால் வரும். அது வந்து நல்லா கட்டியா இருக்கும், ரொம்ப திக்கான மில்கா இருக்கும். ஸோ அந்த மில்க்கும் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் செகண்ட் மில்க், அதாவது திருப்பியும் அந்த சேம் அந்த தேங்காய் சக்கையை திருப்பியும் போட்டு தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போ 2வது பால் வரும். ஸோ அந்த பாலையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை வேக வைக்கிறதுக்கு நம்ம 2வதா எடுத்து அந்த சொலுன்னு இருக்கிற பாலை தான் ஊற்றணும். அது நல்லா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு மேலே க்ரீம் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் திக்கா இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த தேங்காய் பால் எடுக்கிறப்போ நீங்கள் எதெல்லாம் போட்டு தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா, பட்டை, லவங்கம், பே லீஃப் அண்ட் ஒயிட் பெப்பர் மேலே தூவிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துட்டீங்கன்னா அந்த பால்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி அந்த மசாலா எல்லாமே ஊறிடும். ஸோ ஏன்னா இந்த கறி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கிளியராக இருக்கும். வெறும் சிக்கன் அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டியூ மேலே வந்து கருவேப்பிலை இவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே அரைச்சிடுறோம். அண்ட் ஒயிட் பெப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் பிளாக் பெப்பர் தான் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அந்த கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கிறதுக்காக நான் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி இந்த ஸ்டியூ செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆர் பட்டர் ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் மச் மோர் பெட்டர். ஏன்னா இது வந்து ஒரு கேரளா டிஷ் அப்படிங்கிறதுனால. ஸோ எண்ணெய் ரொம்ப இதுக்கு தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே சிக்கன் போட்டுடலாம். நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, மேரினேட் பண்ணி அந்த சிக்கன். ஸோ கொஞ்சம் வதக்கிட்டேன், ஒரு லைக் ஹார்ட்லி 2 minutes அண்ட் தட் இஸ் இனஃப். 2 minutes பண்ணாலே போதும். இப்போ வந்துட்டு 2வது பால் ஊற்றணும். அதாவது நீங்கள் செகண்டாக எடுத்தீங்க இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் சொலுன்னு இருக்கும். அந்த பால் வந்து ஊற்றணும். அது சொலுன்னு இருக்கிறனால உங்களுக்கு வந்து
சிக்கன் நல்லா வேகும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த பால் எடுத்து ஊற்றுறோம். ஒரு 5-8 மினிட்ஸா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சிக்கன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் எடுத்து பார்க்கல சிக்கன் வந்துருச்சான்னு. ஆனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சுண்டட்டும். ஏன்னா நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி இன்னுமே கொஞ்சம் லிக்விட் ஆகும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வத்தட்டும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வந்து உள்ளே வச்சாச்சு சிக்கனை. அது வந்துட்டு இருக்கு. நான் இன்னும் எடுத்து சிக்கன் டேஸ்ட் பண்ணல வெந்துருச்சா அப்படின்னு. வில் see that. பட் அதுக்கு முன்னாடி இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது தண்ணி. ஸோ அந்த தேங்காய் பால் இன்னுமே கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வந்து திறந்து வச்சுட்டு அதை கொதிக்க விட்டால் நல்லா வந்து ஆவி ஆகிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பால் ஊற்றலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு தண்ணி வந்து சுண்டிருச்சு, அதாவது தேங்காய் பால். ஸோ ஆல்மோஸ்ட் த டிஷ் இஸ் ஓவர். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம் ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இல்லையா அந்த திக்கான பால் அதை ஊற்ற போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் இப்போ இருக்கலாம், ஃபுல் ஃப்ளேம் தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு நல்லா இருக்கும். பட் அதை விட ஏதாவது ஒரு டிஃபனுக்கு, அதாவது இட்லி ஒரு இடியாப்பம்லாம் வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் பண்ணப்போ 3 பால் எடுத்தெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப தின்னா ரொம்ப வந்து லிக்விடாக இருந்தது. பட் இந்த மாதிரி 2 பால் எடுத்தது தான் எனக்கு பிடிச்சது. அண்ட் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம், சொல்லுன்னு இருக்காம. ஸோ 2வது பால் ஊற்றியாச்சு, மீடியம் ஃப்ளேமில் இருக்கு. உப்பு வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் வந்து போட்டிருக்கோம். பட் தேங்காய் பாலுக்காக நம்ம இதை கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஏன் உப்பு வந்து நம்ம கடைசியாக போடுறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து நீங்கள் போட்டுட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா சுண்டும். ஸோ நீங்கள் அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவு. ஸோ 2வது பால் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் நவ் இட்ஸ் டன். தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்க போகிறேன். ஸோ அது இன்னும் அந்த ஃப்ளேவர் வாவாக இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு தான். ஜஸ்ட் ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் வந்து மஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் காஞ்சோன்னு கருவேப்பிலை. சோயா ஆக்சுவலி இட்டாலி, அதுக்கப்புறம் வந்து இட்டாலியன் டிஷ்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெஞ்ச் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரீம் சீஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர் ஒரு க்ரீமியான எலிமெண்ட் எது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோகோனட் மில்க் தான். தேங்காய் பால் அவ்வளோ அழகாக க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதில் டவுட்டே இல்லை. ஸோ இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் உங்களோட ரிவ்யூஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை நான் வேறு ஏதாவது மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெனிஃபர்.